தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே தனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்ற அம்பிகையின் ஸ்லோகத்துடன் இந்த நாளை ஏஎஸ்எம் இன்ஃபோ என்ற இந்த காணொலி மூலம் துவங்குகிறோம். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாய் அமையட்டும். 21/1/2026 புதன்கிழமையான இன்று விஸ்வவாசு வருடத்திலே தை மாதத்திலே 7ஆம் நாள், வளர்பிறையிலே திருதியை திதி. இந்த திருதியை திதி இன்னைக்கு 3:19 வரைக்கும் இருக்கும். துதியை திதிக்கு அப்புறம் வரக்கூடியதாக இருக்கிறது. அதனால் துதியை திதி காலையில் 3:19, அதுக்கப்புறம் திருதியை திதின்னு வந்துடும். அவிட்ட நட்சத்திரம் மாலை 2:32 வரைக்கும் இருக்கும். பின்பு சதய நட்சத்திரம் வந்துடும். புதன்கிழமையில் புதன் பகவான் வழிபாடு, திருவெண்காடில் இருக்கக்கூடிய புதன் ஸ்தலத்தில் புதன் பகவானை நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் நல்லதாக அமையும் சொல்வோம். செல்வ வளங்களும் கல்வி நலங்களும் பெருகக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை இந்த புத பகவான் அருள்வார். உத்தராயண காலத்திலே ஹேமந்த ருது என்கிற முன்பனி காலத்திலே மகர மாதத்திலே சுக்லபக்ஷத்திலே இருக்கிறோம். இன்றைக்கு அவிட்ட நட்சத்திரம் என்கிற நட்சத்திரத்தினாலே சந்திராஷ்டமம் எஃபெக்ட் பூசம் மற்றும் ஆயுள்யம் என்ற கடகராசிக்குள்ளார இருக்கும். இன்றைய நாளிலே நல்ல நேரம் காலையிலே 10:30 மணிலேருந்து 11:30 மணி, மாலையிலே 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும். சூலமானது வடக்கு, பால் பரிகாரம். இன்றைக்கு ராகு காலம் 12:01 ராகு காலம், 10:12 குளிகை, 7:09 யமகண்டம். மகர லக்னத்திலே 4 நாழிகை 10 வினாழி இருக்கக்கூடிய சூரிய உதயம் 6:35 இருக்கும். இன்றைய நாள் ஒரு மேல் நோக்கு நாள். அப்படின்னா வளர்ச்சி போன்ற விஷயங்கள், நிலத்துக்கு மேலே இருக்கிறதெல்லாம் செய்யலாம், கட்டட வேலைகள்லாம் செய்யலாம். தோண்டி செய்கிறது வேண்டாம், செய்ய வேண்டியது ஆர்கிடெக்ட் போன்ற விஷயங்களெல்லாம் இன்றைக்கி தாராளம் செய்யலாம் அப்படின்னு இருக்குது. இன்றைய நாளிலே வியதிபாதம் என்கிற நாம யோகமும் தைத்துளை கரணமும் கொண்ட ரொம்ப விஷயம் இருக்குது. எந்த காரியமும் செஞ்சாக்க உங்களுக்கு பலன் இருக்கணும். பலனை நோக்கிய பயணங்கள் எல்லாம் புத்தி என்கிற இந்த புதனுடைய நேரத்தில் பண்ணலாம். பொன் கிடைச்சாலும் புத்தி கிடைக்காதுன்னு சொல்லுவோம். அப்படி புத்தியான புதன் இருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் யோசித்து செய்தீர்களான வெற்றி உண்டு என்பதை மனதில் கொள்ளுங்கள். நாம் தொடர்ந்து ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். மேஷ ராசி நண்பர்களே, நலங்கள் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் சந்திர பகவான். இன்றைக்கு அவிட்ட நட்சத்திரம் என்கிற நட்சத்திரமானது மகர ராசியிலும் இருக்கிறது, கும்பராசியிலும் இருக்கிறது. அப்போ உங்கள் ராசியினுடைய 10-11 என்ற இடத்துக்கு போகிறதுனால நல்ல விஷயங்கள் எல்லாம் தொழிலே வரும். உங்களுக்கான ப்ரையாரிட்டி நிறையா இருக்கும். வாகனங்கள் வாங்கணும்னு எண்ணங்கள் இருந்தால் பூர்த்தி ஆகும். உங்களுடைய பெருமைகள் நிறைய பேசப்படும். தகப்பன் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் வரும். லாபங்கள் ஜாஸ்தியாகிற வாடிக்கையாளர்கள் கிடைக்குவார்கள். அதனால் இன்றைக்கி ஒரு சந்தோஷமாகவும் நலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த கிரக சேர்க்கைகள். 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, எதையும் ஆழ்ந்து செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட உங்களுக்கு செய்கிற காரியத்துக்கு பாராட்டு கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இன்றைக்கு அந்த காரியங்கள் எல்லாம் நடக்க போகுது. தொழிலிலே புதிய நுணுக்கங்களை காட்டுவதனாலே உங்களுக்கு ஒரு தனி இடத்தை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி உழைப்புக்கேற்ற ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய நாள் இன்றைக்கு. பதவி உயர்வு, இடமாற்றங்கள் நீங்கள் கேட்டது போல் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை. கேலண்டர் இயர் அப்படிங்கிற சினாரியோவில் ஆஃப்டர் லீவ் எல்லாம் வந்த போட சில ஐடி கம்பெனிலெல்லாம் இன்றைக்கி ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். புதிய ரோல்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க.
அதனால் சந்தோஷங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைக்கு உங்களுக்கு துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். மிதுன ராசி நண்பர்களே, நீண்ட நாட்களாக நீங்கள் நினைத்திருந்த காரியங்கள், உங்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று. மனதிலே காரிய ஓட்டங்களுக்கு தடை ஒன்றும் இருக்காது. என்ன செய்யணும்ன்றமோ அந்த ஃப்ளோ கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி. அதனால் நீங்கள் செய்கிறதுல வேகங்களும் இருக்கும், விவேகங்களும் இருக்கும். மற்றவர்களுக்கும் உங்களை பிடித்திருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. அடுத்தவங்க காரியத்தையும் சேர்ந்து செய்வீங்க, அடுத்தவர்களுக்காக நிறைய காரியங்கள் செய்வீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெகக்னேஷன் இருக்கக்கூடிய டே இன்றைக்கி. அதுவும் இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இளைய சகோதரர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கான இந்த சுப நிகழ்வுகள் எல்லாம் இருக்குது இல்லையா, அதிலெல்லாம் நீங்கள் பங்கெடுக்க போகிறீங்க. அதுக்கு ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதனால கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள். 5, 1 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். கடக ராசி நண்பர்களே, பல விஷயங்களிலே நமக்கு கிஃப்டட் டே அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய அஷ்டமத்துக்குள்ளே போகக்கூடிய இந்த சந்திரன் பூஷ்யம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு கிஃப்ட்டை தான் கொடுக்க போகிறார். ஏன்னா சந்திரனுக்கு சந்திரன் பகை கிடையாது இல்லையா. உங்களுக்கு எப்படி லாபத்தை கொடுப்பாரே. எதிர்பாராத விதத்திலே நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடியதாக அமையும். சிலர் உங்களுக்கு வாண்டடாக வந்து, சார் இந்த டைரியெல்லாம் வச்சுக்கோங்க சார் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த நியூ இயர் பிறந்துச்சு உங்களுக்கு கிரீட்டே பண்ணலை சார் கிரீட் பண்ணுவாங்க. இப்படி விஷயங்களெல்லாம் இன்றைக்கி நடக்கும். அயன சயன போகங்கள் என்கிற விஷயங்களும் நடக்கும். சிலருக்கு கௌரவ பதவி கிடைக்கும். தன யோகம் உள்ள நாள் இன்றைக்கி. அதனால் சந்தோஷங்களும் பெருகக்கூடியதாக அமையறதுல சந்தோஷம் உங்களுக்கு இரட்டிப்பாகும். 1, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். சிம்மராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு கையில் காசு கொடுத்தா செலவு பண்ணுறதுக்கு துணிச்சலோடு செலவு பண்ணுவீங்க. குடும்பத்துக்கு எல்லாம் நல்லது தானே செய்கிறேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும். ராகுவுடன் சேர்ந்த சந்திரனால் கட்டுக்கடங்காத அளவுக்கு செலவு பண்ணணும்னு எண்ணங்கள் வரும். ஆனால் குருவினால் பார்க்கப்படுவதனால கொஞ்சம் கண்ட்ரோலில் வரும். அட்வைஸ் கொடுத்தா கேட்டுக்கிடுங்க. ஒய்ஃப் சொன்னால் கொஞ்சம் கேட்டுக்கிடுங்க, கணவன் சொன்னால் கொஞ்சம் கேட்டுக்கிடுங்க. எக்ஸ்ட்ரா செலவுகள்லாம் வந்து பார்த்து பண்ணுன்னா அந்த வார்த்தையை நமக்கு கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சரியாயிடும். பயணத்தின் மூலியமாக வரக்கூடிய செலவுகள் கொஞ்சம் இருக்கும். அதில் கண்ணா பின்னாடி எல்லாத்தையும் வாங்கிறதுங்கிறது வேண்டாம், அவாய்ட் பண்ணுங்க. மனசில் ஆசை இருக்குது, ஆசைக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ணணும்னு அவசியம் இல்லையே, தேவைக்கேற்ற மாதிரி பண்ணணும்னு வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. 5, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவது இன்றைக்கு உகந்ததாக அமையும். வாழ்க வளத்துடன். கன்னிராசி நண்பர்களே, இன்றைக்கி உங்களுடைய ஐடியாஸ் எல்லாம் சக்ஸஸ் கொண்டு வரும். உங்களோட வியூ பாயிண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக ஸ்கெட்சு போட்டு நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உங்களுடைய ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்ணும். நீங்கள் யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள், முக்கியமாக யூக லாபத்தின் மூலியமாக வரக்கூடிய வருமானங்கள், இலக்குகள் எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டிலலாம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இன்றைக்கி லாபத்தை பெறக்கூடிய நாள் அமையிறது. ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் சக்ஸஸ் கொடுக்கும். என்ன சொன்னமோ அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஃபேஸ் வேல்யூக்கான பெனிஃபிட் இருக்குது இன்றைக்கி. அதனால் இன்றைக்கி நல்ல வாடிக்கையாளர்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வியாபார தந்திரங்கள் எல்லாம் இருக்கும். 3, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் உபயோகமாக இருக்கும். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி நண்பர்களே, எதையும் தெரிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் மிகக்கூடியதாக இருக்கும். படிப்பது, படிப்பித்துக்கொள்வது, கற்பிப்பது என்கிற எண்ணங்கள் இதெல்லாமே இன்றைக்கி இருக்கும். குழந்தைகளை கூப்பிட்டு வச்சு புஸ்தகத்தை வச்சுட்டு படிக்க சொல்லுவீங்க. நீங்களும் புஸ்தகத்தை வச்சு ஒரு மாதிரி படிச்சுப்பீங்க. இதுதான் அப்படி படித்தோமோ, இப்படி ரீகால் பண்ணோமோன்னு ரீகால் பண்ணக்கூடிய டேவாக இன்றைக்கி இருக்குது.
உங்களுடைய அனுபவத்தை திறனாய்வு செய்வது, ப்ரஷிங்னு சொல்லுவோம், அப்படி ப்ரஷ்அப் பண்ணிக்கூடிய நாள் இன்றைக்கி. அதனால் கொஞ்சம் யோசித்து நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் இன்றைக்கி சக்ஸஸ் கொடுக்க போகிறது. அதுலேயும் தாய் வழியிலே செய்யக்கூடிய செலவுகள் செலவாகவே உங்களுக்கு தோணாது, சந்தோஷமாக மாறும். அவங்களுக்கு நான் செஞ்சு தான் ஆகணுங்க, என் கடமைங்க அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு நீங்கள் செய்வீங்க. அது உங்களுக்கு ஆதரவாகவும் ஆசிகளாகவும் மாறும். 6, 4 என்ற அதிர்ஷ்ட எண் பயனுள்ளதாக அமையும். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, காலச்சக்கர புருஷத்தின் 8ஆம் இடத்துக்காரரான உங்களுக்கு இன்றைய நாளிலே சந்திர பகவான் அவிட்ட நட்சத்திரத்திலே பயணம் செய்வது லாபத்தை கொடுப்பதாக அமைகிறது. பலருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற உதவிக்கரங்களை நீட்டுவதற்கே நீங்கள் அதிகமாக இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட சுவையான அனுபவங்களை கொண்ட உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் செய்த தர்மம் தலை காக்கும் விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி தக்க சமயத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது. அதனாலே உங்களுடைய கௌரவம், தனம், புகழ் போன்றவை மேலும் வளர்வதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாள் ஏற்படுத்தும். 4, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, முயற்சி செய்தால் இகழ்ச்சி அடையார் அப்படிங்கிற திருவள்ளுவரின் வாக்குக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வரப்பிரசாதமாக அமையப்போகிறது. உங்களுடைய சுறுசுறுப்புக்கும் ஆர்வத்திற்கும் எண்ண ஓட்டத்திற்கும் எப்போவுமே பலன் உண்டு. ஆனால் கொஞ்சம் முயற்சி தான் பார்ப்போமே அப்படின்னு செய்யுங்க. பல காரியங்கள் உங்களுக்கு கண் முன்னாடி ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தும் முயற்சி என்கிற வார்த்தை இல்லாததனால் விட்டுவிட்டீர்கள் என்பது தான் திண்ணம். அதனால் இன்றைக்கி செய்வது திருந்த செய் அப்படின்னு இறங்கி செய்யுங்க. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்ஸே உங்கள் பக்கம் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் நினச்சது நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிக்கு போகிறதுக்கு இதுவே பெரிய வழி. அந்த பண்பையும் வழியையும் இன்றைக்கு மாற்றிக்கொள்ளுங்கள். 9, 2 என்ற அதிர்ஷ்ட எண் துணையினர் கட்டும். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, சொல், ஞானம், கல்வி அனைத்திலும் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாம் பெருசாக இருக்கும். அனைத்து விதமான நாலேஜும் புதைந்து கிடந்த இடம் இல்லவா உங்கள் இடம். அதனால் உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஒரு ரீச் இருக்கக்கூடிய நாள். யார் என்ன பேசினாலும் புரிந்து கொண்டு நீங்கள் அதனுடைய விஷயத்தில் கோப்பப் பண்ணக்கூடிய நாளாக அமைகிறது. அதில் ஃபேமாக இதுதான் அடித்து சொல்லக்கூடிய ஒரு கற்று தெரிந்து கொள்ளக்கூடிய பகுத்தறியக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. உங்களுக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடுவீங்க, தெரியுதுன்னா தெரியுன்னு சொல்லிடுவீங்க. அதனால் உங்களுக்கு கரெக்டான ஒரு வேவ் லென்த் இருக்குது. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நல்லா இருக்குது. அப்படி உங்களுக்கு தெரியாததை கற்றுக்கொள்ளக்கூடிய நாளும் இன்று. 5, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, மனதிலே யாரானு சோர்ந்து போயிட்டோம்னா உடனே என்ன சொல்லுவோம்? சாமிகிட்ட போய் வணக்கம் பண்ணுங்க, சாமிக்கு 2 நமஸ்காரத்தை பண்ணுங்க, பக்தி பரவசத்துடன் இருங்கள். பக்தி பயத்துடன் இருக்கும்போது லாபங்கள் உண்டாகும் அப்படிங்கிறது உண்மை. அப்படிப்பட்ட நாள் இன்றைக்கி. ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உள்ளே வரார், அவிட்ட நட்சத்திரத்துக்குள்ளார. ராகு ஏற்கனவே இருக்கிறாரு, குரு ஏற்கனவே பார்க்குறாரு. இப்படி இவங்கெல்லாம் இருக்கும்போது மனதில் எப்படி இருக்கணும்னா பக்குவமாக இருக்கணும். எதையுமே வழிபாட்டுடன் செய்யக்கூடிய காரியங்களாக. இப்போ ராகு அப்படிங்கன்னா துர்கை அம்மன், சந்திரன் தாயார். இப்போ துர்கை தாயை வணங்குவது இன்றைக்கி உங்களுக்கு மனத்தில் சொல்லுவோம் எண்ணம் போல் வாழ்வு அப்படின்வோம். அப்படி நம்ம பக்தியோடு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி என்ற இலக்கை அடையும். அதனால் தைரியமாக எல்லாத்தையும் அழகாக ஹேண்டில் பண்ண முடியும். 2, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். மீனராசி நண்பர்களே,
எவ்வளோ பெரிய ஜாம்பவானாக இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல இடர்கள் உண்டு. யானைக்கானாலும் அடி செருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி எப்படியுமே வேகத்தை காட்டி கொண்டிருக்கிற உங்களுக்கு சில தடங்கல்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையலாம். அதனால் கொஞ்சம் பயணங்கள் மூலம் எச்சரிக்கையாக இருங்க. வேகமாக போவது, கால தாமதமாக செல்வது இதெல்லாம் வேண்டாம். டயத்தை கரெக்டாக கீப்பப் பண்ணுங்க. வேகம் விவேகம் அல்ல அப்படின்னு மனசில் நல்லா போட்டுக்கிடுங்க. செய்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக செக் பண்ணிவிடுங்க. ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த பயணத்தோட டெஸ்டினேஷனில் ஆளுங்களாம் கரெக்டாக இருக்கிறாங்களா, நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி கரெக்டாக பண்ணிவிட்டு போங்க. இல்லைன்னா தேவையில்லாமல் வீண் அலைச்சல்கள் அசதிகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் மனசு சோர்ந்து போயிடும். அதனால் கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கேரோடு இருக்க வேண்டிய நாள் இன்றைக்கு. இன்றைய நாளில் நீங்கள் 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.